அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. சொல்லுமா, வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. கரங்களை உயர்த்தி, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. மறுபடியும் பாடுவோம். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. கடைசியாக சத்தத்தை உயர்த்தி, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. கரங்களை தட்டி, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஆமென். அல்லேலூயா ஓசன்னா. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஆமென். அல்லேலூயா ஓசன்னா. இன்னும் சத்தமாய், அதிகமாய், அல்லேலூயா ஓசன்னா. ஆண்டவரை உயர்த்தி பாடுவோமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஆமென். அல்லேலூயா ஓசன்னா. எஸ் லார்ட். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஆமென். அல்லேலூயா ஓசன்னா. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனுடைய பிரசன்னம் இந்த சபையில் மூடுவதாக. ஷகினா மகிமை இறங்குவதாக. ஆமென். பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. மறுபடியும் பாடுவோம். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. உம்மை நம்பி இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பி இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என்னை ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை நம்பி வந்த ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை ஆண்டவரே. ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க, ஜெபிங்க. வாய்களை திறந்து ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரே உனக்கு துணையும் கேடகமும் ஆனவர் என்ற வார்த்தை நிமித்தமாய் கர்த்தரை நம்பி வந்திருக்கிற தேவ ஜனங்களே, முழுமையாய் முழு இருதயத்தோடு முழு விசுவாசத்தோடு அவரையே நம்பியிருங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, உன் கர்த்தரை நம்பு, உன்
எத்தனை பேர் கர்த்தரை நம்பி இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க? அவர் என்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி விசுவாசத்தோட வந்தவர்கள் எங்களோடு இணைந்து இந்த பாடலை பாடுங்க. அது எப்படிப்பட்ட துயரமான சம்பவமா இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும், கர்த்தரை நம்பி வந்த ஜனங்கள் ஒரு நாள் கைவிடப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, உன் கர்த்தரை நம்பு, உன் கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். மறுபடியும் பாடுவோம். ஆமென். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, உன் கர்த்தரை நம்பு, உன் கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். எல்லார கரங்களை உயர்த்தி, எல்லாரும் ஆண்டவருக்கு நேராக இரு கரங்களை உயர்த்தி, ஏசப்பா நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம் அப்பா, நீங்க எங்க காரியத்தை வாய்க்க பண்ணி கொடுங்க. அது எந்த காரியம் என்பது எங்களுக்கு தெரியாது, மற்றவர்களுக்கும் தெரிய வேண்டாம். ஆனால் எங்களுடைய காரியத்தை நீங்க வாய்க்க பண்ணி கொடுங்கப்பா. எங்களுடைய ஜெபத்துக்கு நீங்க பதில் தாங்கப்பா. வாய்களை திறந்து கேளுங்க. அது எந்த ஜெபமா இருந்தாலும், உங்களோட தனிப்பட்ட ஜெபமா இருக்கலாம், குடும்ப ஜெபமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்துக்கு நீங்க பதில் தாங்கப்பா. எங்களுடைய ஜெபத்துக்கு நீங்க பதில் தாங்கப்பா. எங்களுடைய ஜெபத்துக்கு நீங்க பதில் தாங்கப்பா. நாங்க உம்மை நம்பி வந்திருக்கிறோம் அப்பா, உம்மை நம்பி வந்து இருக்கிறோம் அப்பா. புழுதியிலிருந்து தூக்கி விடுகிற தேவன் நீரப்பா, குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் நீரப்பா. எங்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நீங்கப்பா. நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. வரவேண்டிய பிள்ளைகளை துரிதமாய் நீங்க கொண்டு வாங்க. வர தடப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க. ஆராதனை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உட்கார்வோம். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே.
மகிழ்ந்திருப்பேனே. கரங்களை தட்டுவோம். நல்ல கரங்களை தட்டுவோமா? பார்க்கும்போது நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே, என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம பக்கத்துல யார் இருக்கிறதுனால? மனுஷன் இருக்கிறதுனாலயா? கட்டின புருஷன், மனைவி, அண்ணன், அக்கா, அம்மா, அப்பா இருக்கிறதுனாலயா? இல்ல. யார் நம்மளோட கூட இருக்கிறதுனால? நம்மளுடைய கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறதுனால. ஹalleluya. ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க பாப்போம். ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. உங்களுடைய சத்தம் கேட்கணுமே, சத்தமா சொல்லுங்க. ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹalleluya. என் பட்சத்தில், எல்லாரும் சொல்லுவோமா? என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே. மனுஷர் இருக்கிறதுனால இல்ல, என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், ஆழத்துல அடியில போய் சிக்கி கொண்டிருந்தாலும் மனுஷன் நம்மளை காப்பாற்ற முடியாது. ஆனா ஆண்டவருடைய கரம் நம்மளை அதிலிருந்து தூக்கி விடுகிறதா இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. மறுபடியும் நல்ல கரங்களை தட்டி, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து என்னை மீட்டு கொண்டாரே, என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. நல்ல கரங்களை தட்டுவோமா? எல்லாரும்
கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கின்றதே. அந்த பழைய பாடலை கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்.
எல்லாரும் கரங்களை தட்டி செத்து போனது சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்த தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. திறந்த வாசலை எங்களுக்கு முன்பதாக நீர் வைத்திருக்கிறீர் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. திறந்த வாசலை எங்களுக்கு முன்பதாக நீங்க வைத்திருக்கிறீங்க அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதை பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியத்தை எங்களுக்கு நீங்க தாங்க ஆண்டவரே, அதை பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியத்தை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. குறித்திட்ட காலத்திலே நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீரப்பா. குறித்திட்ட காலத்திலே ஆண்டவர் குறித்த காலத்துல ஒவ்வொருவருக்கும் எந்த காலத்தை தேவன் குறித்து வைத்திருக்கிறாரோ அந்த காலத்துக்குள்ளே தேவன் ஒரு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அநேக நாட்கள் வடித்த கண்ணீருக்கு நிச்சயமாகவே பதிலுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவர் நம்மளுடைய கண்ணீர்களுக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எங்களை காண்கின்ற தேவனே, எங்களை காண்கின்ற தேவனே, உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாட போறோம். இந்த பாடலை உணர்ந்தவர்களாய் நம்ம பாட போகிறோம். என்னை காண்பவரே, தினமும் என்னை காப்பவரே. ஹalleluya. இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் நம்மளை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. எல்லாரும் கரங்களை வைத்து எத்தனையோ இடங்களுக்கு பிரயாணப்படுகிறோம், வீட்டில் என்னென்ன காரியங்கள் செய்துட்டு இருக்கிறோம். ஆனா எல்லா நிமிஷமும் தேவன் நம்மளோட கூட இருந்து நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. எத்தனை இளவயது மரணங்களை நாம பார்க்கிறோம், எத்தனை விபத்துகளை நாம பார்க்கிறோம், எத்தனை கண்ணீர்கள் கூச்சல்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதன் மத்தியில் தேவன் நம்மளை பாதுகாத்து வருகிறாரே. எல்லாரும் ஆண்டவருக்கு நேரா கரங்களை வைத்து பாடுவோமா? எல்லாரும் கரங்களை வைத்துங்க. ஆண்டவர் கொடுத்த கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவர் கொடுத்த கரங்களை உயர்த்துங்க. ஹalleluya. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆமென். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, இனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். அவன் நம்மளுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். மனுஷனுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்காதீங்க, ஆண்டவரிடத்துல தெரியப்படுத்துங்க. அவர் அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். மறுபடியும் பாடுவோம். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர்.
தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா. எல்லாரும் சொல்லுவோமா? நன்றி ராஜா. எல்லாத்துக்கும் எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. கடந்த வாரம் கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தட்ட கேட்டோம்னா ஒவ்வொரு நன்மைகளை சொல்லிக்கொண்டே போவாங்க. அத்தனையும் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசியா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீங்க என்னென்ன எங்களுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறீரோ எல்லாவற்றிற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. நீங்க நன்றி நிறைந்த இருதயத்தை எதிர்பார்க்கிற தேவன் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக ஜெபிக்கிறப்பா. முதல் ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்த தேவன், இந்த இரண்டாம் ஆராதனையிலும் அப்பா உம்முடைய கரம் இருந்ததுக்காக நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. வர தடைப்பட்ட சகோதர சகோதரிகளுக்காக பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன சூழ்நிலை என்பது எங்களுக்கு தெரியாது. தேவன் தாமே சூழ்நிலைகளை மாற்றி வருகிற வாரத்தில் ஒவ்வொருவரையும் காண தேவன் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் பிரசன்னம் தங்கி இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சுகவீனத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துங்க, ஆரோக்கியப்படுத்துங்க. ஆண்டவரே, ஸ்கூல் போற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், காலேஜ் போற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வியாபாரம் தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், கற்ப ஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு தேவன் தாமே நல்ல ஒரு வேலையை நீர் ஆயத்தம் பண்ணி கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அற்புதங்களை செய்வீராக. குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் அப்பா. இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு வீட்டிலும் தளிக்கப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய கிருபை மாத்திரமே எங்களோட கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமேன் ஆமேன். உட்காருவோம். வாசிக்க வேண்டிய சங்கீதம் 91 பக்கம் 728. பாதுகாப்பின் சங்கீதம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். நம் மத்தியில் இருக்கிற இவாஞ்சலிஸ்ட் டேனியல் ராஜ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. முதல் ஆராதனையிலே செய்தி கொடுத்தாங்க. இப்பொழுது இரண்டாம் ஆராதனையிலும் தேவ செய்தி அளிப்பார்கள். தேவ செய்திக்காக கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போது நம்மோடு வந்திருக்கிற என்னுடைய அருமையான சகோதரியும் அவருடைய மகளுமாக வந்து ஒரு பாடலை பாடுவாங்க. சரி, ஒரு பாடலை பாடுவாங்க. அதோடு தொடர்ந்து நம்ம தேவ செய்தியை கேட்போம். ஏற்ற நேரத்துக்கு முன்பாகவே இன்றைக்கு உங்களுக்கு தேவாராதனை. சிலுவை ஓர் புனித சின்னம், சிலுவை ஓர் புனித சின்னம், ஜகதே ரட்சகனேசு மரித்துயிர்த்தெழுந்த சிலுவை ஓர் புனித சின்னம். பபாரிரி நீரி பபா பபாரிரி நீரி பபா பனிபா பாதக
ஹல்லேலூயா. உண்மையாகவே சிலுவை ஓர் சிலுவை எப்படி புனித சின்னமாச்சுமா? ரோம அரசாங்கம் சிலுவையை ஒரு தண்டனைக்குரிய ஒன்றா வச்சிருந்து. சிலுவை எதுக்கு வச்சிருந்து ரோம அரசாங்கம்? தண்டனை கொடுக்கிறவங்களை. இன்னைக்கு தூக்க கயிறை நம்ம புனித சின்னம்னு சொல்லுவோமா? குற்றவாளிகளை தூக்கில் போடுறதுக்கு ஒரு கருவி வச்சிருக்கு. அது என்னது? தூக்கு மேடை. அந்த தூக்கு கயிறை நம்ம புனித சின்னம்னு சொல்லுவோமா? அது புனித சின்னமா? இதே போல ரோம அரசாங்கம் குற்றவாளிகள் கொடும் செயல் புரிந்தவர்களுக்கு கொடுக்கிற தண்டனை தான் சிலுவை மரணம். அந்த சிலுவை எப்படி புனித சின்னமாச்சு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம செய்த கொடுஞ்செயலுக்காக, நம்ம செய்த கொடுமையான பாவத்துக்காக, நமக்காக பாவமில்லாத அவர் பலியானனால அந்த சாபமாகிய சிலுவை இப்ப புனித சின்னமா மாட்டு. அப்படியாகிய சபிக்கப்பட்ட நம்ம மரத்தின் கனியினால சாபத்தை சொந்தமாக்கின நம்மளை, சாபத்தை நீக்கி நம்மர்களை புனிதனாக்கி அவரோடு வாழ வைப்பதற்காக அவர் அந்த சாப சிலுவையில் தொங்கினார். உண்மைதானே? ஆகவே ஒரு அருமையான பாடலை கேட்டோம். இதே போல இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் நிச்சயமாகவே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை எத்தனை பேருக்கு இன்றைக்கி நம்ம போதகர் இருப்பார் இல்லைங்கிறது தெரிஞ்சு வந்தீங்களோ, இல்லை மொத ஆராதனை நிமித்தமாக ஐயா இல்லை பாஸ்டர் இல்லைன்னு தெரிஞ்சு நிறைய பேர் வராமல் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானேம்மா? எப்படியும் பாஸ்டர் இல்லை போகான்னு அப்படி தான் நான் நினைக்கிறேன். வர வேண்டிய 1-2 அம்மா சொல்லாமல் பார்த்தேன், சேருகள் காலியாக இருக்கணும். அப்போ இந்த சேர்லாம் நிரம்பி இருக்க வேண்டிய சேரு. எப்படியும் பாஸ்டர் வரல. நம்ம இன்னைக்கு பாஸ்டர் ஒரு சின்ன வேடிக்கையான ஒரு சம்பவம். ஒரு பாஸ்டர் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ஒரு பாஸ்டர் வந்துருந்தாராம். ஸ்பெஷல் மீட்டிங்னா தெரியும் இல்லை, இந்த சபைகள் வைப்பாவ காத்திருப்பு கூட்டம், உபவாச கூடுகள். அப்போ அந்த பாஸ்டர் வந்து மைக்கெல்லாம் கொடுத்ததுன்னு சொன்னாராம், எனக்கு இன்னைக்கு பயங்கர வயிறு வேதனையாக இருக்குது. எப்படி இருக்குது? பயங்கர வயிறு வேதனையாக இருக்குது. ஆகவே நான் இருந்துட்டு பிரசங்கம் பண்ண போகிறேன்னு. அப்போ பின்னால் இருந்து ஒருத்தர் சொன்னார், அப்போ பின்ன நாங்கள் கிடந்துட்டு கேட்கணும். எப்படி? நீங்கள் இருந்துட்டு பிரசங்கம் பண்ணால் நாங்கள் பின்ன படுத்துட்டே கேட்கணும். அதே மாதிரி எப்படியும் இன்னைக்கு மக்கள் இங்கே முன்ன பாஸ்டர் வராதனால வரலையோ இல்லை எப்படியோ தெரியல, வருகிற வாரத்தில் அவங்க மட்டும் இல்லை அவங்களோட ஒவ்வொருத்தரையும் கூட்டிகிட்டு வர்றதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். யாரெல்லாம் வரலையோ அவங்க எல்லாம் வருகிற வாரத்தில் ஒவ்வொருத்தரை கூட கூட்டிகிட்டு வர்றதுக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம். எப்படியும் வந்த நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதில் யாராவது வியாதியாலேயோ ஏதாவது பிரச்சனையினாலேயோ வர முடியாமல் இருந்தால் இந்த நேரத்திலே சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவனானவர் அவர்களை இருக்கிற இடத்தில் தானே தேவன் தொட்டு சுகப்படுத்தி அந்த தெய்வீக சுகத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி தேவன் அவர்களை செய்யட்டும். தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் நெருக்கடிகள்னால வர முடியாதவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் அந்த போராட்டங்களில் இருந்து தேவன் விடுதலையை கொடுக்கட்டும். எப்படி ஆகிலும் தேவ பிரசன்னம் சபைக்குள்ளும் சபைக்கு வெளியேயும் ஆண்டவரை அறிந்த ஒவ்வொருவருக்குள்ளும் வெளிப்படட்டும். இந்த நேரத்தில் அருமையான நம்முடைய சபையின் போதகர் கூட வேலூர் மாவட்டத்தில், வேலூர் மாவட்டத்தில் 49 ஆண்டுகளான சபைன்னு சொன்னார். அந்த சபையை சற்றேறக்குறைய 50 ஆண்டுகளான ஒரு சபையில் தெய்வீக ஆராதனை நடத்திக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துல தேவ பிரசன்னம் வெளிப்படும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த வாரம் நம்முடைய இந்திய தேசத்திற்கு, நாம் வாழ்கிற இந்த தேசத்திற்கு ஒரு சிறப்பு வாய்ந்த வாரம். என்ன வாரம்னு சொல்லுங்கம்மா? சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடுகிறோம். எங்கே இருந்து சுதந்திரம் பெற்றோம்? எங்கே இருந்து நம்ம சுதந்திரம் பெற்றோம்மா? யாருக்கு அடிமைத்தனத்திலிருந்து? யாருக்கா? ஆங்கிலேயர்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றோன்னு அருமையான இந்த கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினார் பாடின அந்த சகோதரி சொல்கிறாங்க. அருமையான பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடலும் கூட. எங்கள் மாவட்டத்தை சார்ந்த அந்த பாட்டு பாடுறது யாருன்னு தெரியுமாம்மா? எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த ஜேக்கப்னு ஒருத்தர் பாடின பாட்டு. அருமையான பாடல். அந்த இப்படி நம்ம ஆங்கிலேயருக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று இது 70 எத்தனாவதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் விட்டுருந்தேனே. எத்தனாவதுமா? எத்தனாவது சுதந்திர தினமா? பொடி 79 79வது சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாட இருக்கிறோம். நிச்சயமாகவே உங்கள் அனைவருக்கும்
சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் அட்வான்ஸாக தெரியப்படுத்தேன். எப்படி உங்கள் சபையிலேயும் ஸ்பெஷல் மீட்டிங் வச்சுருப்பீங்க, அந்த கூட்டத்துக்கு வாங்க. நம்ம ஆங்கிலேயருக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையானமோ இல்லையோ, முற்றிலும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி இருக்கிறார் நம்மளை. யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆகவே தான் நம்ம இந்த ஆராதனைக்கு கடந்து வந்து தேவனை ஆராதிக்கிறோம். உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கியிருக்காரு. சரியா? மீண்டுமாய் உலகம் கடைசி நாட்களுக்குள் போய்கொண்டிருக்கிறது என்பது இப்போதைய செய்தி. வேறுக்கு சீக்கிரத்தில் இந்த ஒரு ஆண்டு 2 ஆண்டுகளுக்குள்ள உள்ள செய்தி அதை மெய்ப்பிக்குது. ஏதோ என்னுடைய பார்வைக்கும் என்னுடைய சிந்தனைக்கும் இந்த வேதத்தின் வசனங்களின் மிக கடைசியான பகுதியில் நம்ம வந்திருக்கிறோம். அத்தனை நெருங்கிட்டு யுத்தங்கள் எல்லாம். இந்த இஸ்ரவேல் அவங்க அந்த எப்படியோ உலகத்துக்கு முடிவரை அவங்க தானே எழுதணும். வேதாந்தம் அந்த முடிவரை எழுதுறதுக்கு அவங்க எல்லா விதத்திலையும் தயாராகிட்டாங்க. தேவனுடைய வாக்கு தத்துவத்தின்படியான எல்லாவற்றுக்கும் அவர்கள் தயாராகிட்டாங்க. உலக நாடுகளும் கோகுமாக யுத்தம். இந்த கோகுமாகுங்கிறது ரஷ்யாவை முன்னெடுக்குது. அந்த ரஷ்யா பலம் இல்லாமல் இருந்த ரஷ்யாவுக்கு மீண்டும் ஒரு பலம் கொடுக்கறது மாதிரி உள்ள வேலையை நம்முடைய இப்போதைக்கு அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுத்த திருவாளர் ட்ரம்ப் அவர்கள் செய்துட்டு வராங்க. சும்மா இருந்த ரஷ்யாவை கூட சைனா, வடகொரியா, இப்போ இருந்த இந்தியா, ஒதுங்கி இருந்த இந்தியாவும் பலமாக கை கொடுக்கறது மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வருது. கோகுமாகு தான் கடைசி யுத்தம்னு வேதம் சொல்லுது. அந்த கோகுமாங்கிறது ரஷ்யாவை தலைநகரமாக கொண்டது. ஆகவே எல்லா விதத்திலையும் கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். இந்த நாட்களில் நாம் நிர்வசாரமாக இருக்கக்கூடாது. ஆண்டவருக்குள்ள இன்னும் நெருங்கி ஜீவிக்கணும். நாட்கள் பொல்லாதவைகள். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம். உண்மையாகவே சொல்லுகிறேன், இனி ஒரு தலைமுறை முழுமையாய் வாழ்வதற்கு வேத தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையில் இடமில்லை. வேதம் நமக்கு துவக்கத்தை சொல்லியிருக்கு, நிகழ்காலத்தை சொல்லியிருக்கு, முடிவையும் சொல்லியிருக்கு. அந்த வேத தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் இனி ஒரு தலைமுறை, அதாவது ஒரு தலைமுறைக்கு 33 வருடங்கள், 33.5 வருடம் ஒரு தலைமுறைன்னு ஜெனட்டிக்ஸ்னு உலகம் கணக்கு வச்சிருக்கு. ஏன் கணிப்புகள் சரியாக இருந்தால் நீண்ட 33.5 ஆண்டுகள் இனி செல்லாது. நம்முடைய காலம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை சந்திக்க வேண்டிய காலமாக இருக்குது. இந்த நாட்களை பற்றி வேதம் என்ன சொல்லுதுன்னு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்களுக்கு ஆயத்தமாகும். வருகையிலே அவரை சந்திக்கிறவங்க ஸ்பெஷல் பாக்கியம் உள்ளவர்கள். நம்முடைய இன்றைய செய்தியின்படி பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு எதுன்னு சொல்லியிருக்கு பைபிள்? மரணம். அந்த மரணத்தை காணாமல் இயேசுக்கு வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவங்க மட்டும்தான் போக முடியும். நம்ம தான் முற்றிலும் ஜெயம் கொண்ட ஒரு கூட்டம். அதற்காக ஆயத்தமாகும். அதுக்கு எத்தனை பரிசுத்தமாக இருக்கணுங்கிறதை நீங்கள் யோசித்து கொள்ளுங்கள். 2 குரூப்பு, புத்தி உள்ள கன்னிகைகள் ஒன்று, புத்தி இல்லாத கன்னிகைகள் உண்டு. எல்லாம் கன்னிகைகள் மணவாளனுக்காக ஆயத்தமாக இருந்தவங்க தான். ஏன்னா அவங்க கன்னிகையாக காத்திருந்தாங்கன்னு வேதம் சொல்லுது. 2 பேரையும் கன்னிகைன்னு தான் சொல்லுது. ஒருத்தங்கள்ட்ட புத்தியாக இருந்தாங்க, ஒருத்தங்க புத்தி இல்லாமல் இருந்தாங்க. ஒருத்தங்க எனி டைம் எல்லா நேரத்துக்கும் தயாராய் தங்களை காத்து நடந்தாங்க. அவங்க மணவாளனோடு சந்தோஷத்தில் பிரவேசித்தாங்க. இனி ஒரு கூட்டம் எப்படி இருந்தாங்க? புத்தி இல்லாமல், எந்த நேரத்துக்கும் ஆயத்தம் இல்லாமல், அந்த சட்டன் டைமில் போய் எங்களுக்கு எண்ணெய் கிடைக்குமான்னு தேடி அலைகிறது மாதிரி இருந்தா. அவள் வாய்ப்பே இல்லை ராஜா. நம்ம சீமான் குட்டி சொல்கிறது மாதிரி வாய்ப்பில்லை ராஜா. எப்படி வாய்ப்பில்லை ராஜான்னு சொல்லப்பட்டது, கதவு அடைக்கப்பட்டது. அப்போ அவ்வளவு நாள் அவங்க காத்திருந்ததுனால ஏதாவது பிரயோஜனம் உண்டாமா? நம்ம தினமும் வந்து ஆராதித்து, தினமும் ஜெபித்து, தினமும் உபவாசித்து, தினமும் தசமபாவம் கொடுத்து எல்லாம் செய்தோம். அந்த பர்டிகுலர் டைமில் நம்ம ஆயத்தம் இல்லாமல் போனால் எல்லாம் வீணாய் போகும். ஆகவே ஒவ்வொரு நொடியிலும் கவனமாய், ஜாக்கிரதையாய், விழிப்புள்ளவர்களாய் இருந்து தேவராஜ்யத்திற்கு நம்ம ஆயத்தமாக்கி கொள்ளுவோம். சண்டே கிளாஸ் இனி இதுக்கு பின்பாடு சண்டே கிளாஸ் இருக்குன்னு அருமையான அம்மா சொன்னாங்க. சண்டே கிளாஸுக்கு ஒரு இண்டிபெண்ட் சர்ச்சுக்களுக்கு ஒரு சண்டே கிளாஸ் சிலபஸ் உருவாக்குறதுக்காக சில ஆயத்தங்களை பண்ணுறோம். நான் தேவ ஊழியர்கிட்ட சொன்னேன். அவர் வருகிற நாட்களில் உங்கள் சபைகள் அறிவிப்பு கொடுக்கணும்னு ஐயா சொல்லியிருக்காங்க. வார நாட்களில் அது ஐயா வழியாக வரும். ஒரு காமனான தமிழ்நாடு மொத்தமுள்ள எல்லா சபைகளுக்கும், அதாவது ஸ்தாபனங்களை தவிர்த்துள்ள சுயாதீன சபைகளுக்கான ஒரு சிலபஸ் நம்ம உருவாக்குறோம். அது எல்லா சபைகளுக்கும் கொடுக்கப்படும். ஒரு பொதுவாக எப்படி 10th 8th எல்லாம் 12th எல்லாம் ஒரு போர்டு எக்ஸாம் நடக்கும், அதே மாதிரி ஒரு எக்ஸாம் நடக்கும். எப்படி அங்கே டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் ஃபஸ்ட் இருக்கோ அதே மாதிரி அறிவிக்கப்படும். அதுக்கு எப்படி பாராட்டுகள் தெரிவிக்கப்படுதோ அதே மாதிரி பாராட்டுகள் தெரிவிக்கப்படும்.
நம்முடைய சார்பான டிவி சேனல்கள் அதை வரும். ஆகவே பிள்ளைகளை இந்த வருகிற வருடத்திற்கு இன்னும் அதிகமாக ஆயத்தப்படுத்துங்க. உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளை மட்டும் இல்லை, உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், கூட்டி வாங்க. இன்றைக்கு ஒரு பிள்ளைகளை கூட்டி வந்தால் அது 10 வருஷம் கழியமோ அது ஆண்டவருக்குள்ள பக்தி வைராக்கியமாக நிற்கும். இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே இருக்கிற மிக அதிகமானவர்கள் என்றைக்கோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சண்டே கிளாஸுக்கு போனது நிமித்தம் உள்ளே வந்தவங்க தான் நிறைய இருப்பாங்க. அப்படி மிக சிறு பிள்ளைகள் ஊழியம் மிகவும் முக்கியமானது. நீங்கள் மாத்திரமில்லை, மீண்டும் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள் 2 பேரை கூட்டிகிட்டு வரதோட திருப்தி அடையுங்க. அதுங்க பக்கத்து வீட்டில் சொல்லுங்கள், இப்படி எங்கள் கோயிலில் ஒரே ஒரு மணி நேரமாம்மா சண்டே கிளாஸ் 1 மணி நேரம், 1 மணி நேரத்தை ஞாயிறு பள்ளி இருக்குது, இங்கே நீங்கள் பிள்ளைகளை விடுங்க, வசனம் சொல்லி கொடுப்போம், பரிசு கொடுப்போம், பாட்டு சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. இந்த இது படிக்கிறது நிமித்தம் தேவன் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பாருன்னு சொல்லுங்கள், சொல்லி கூட்டி வாங்க. சரியாம்மா? அதே மாதிரி ஆலயத்துக்கும் அதிகமாக கூட்டி வாங்க. இப்போது நாம் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இந்த ஆராதனை முடியும். ஆராதனைக்கு நம்முடைய சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். ஏசாயா 9வது அதிகாரம் அதோடைய 2வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் நம்மோடு பேசும்படியாய் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, வெளிச்சமாய் கடந்து வந்த எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடையவர்கள், அடிமை உம்முடையவன், அடிமை மறைத்து வெளிப்படுங்க. நம்ம வாசித்த வேத வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது, மரண இருளின் தேசத்தின் மேல் குடியிருக்கிறவர்கள் மேல் என்ன வந்ததா? மரண இருள். மரணம் ஒரு பயமும் திகிலும் கலந்தது. மரணம்னு நினைச்சாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வருமா இல்லையா? மரணம் ஒரு விஷயமே இல்லைன்னு இங்கே சொல்ல துணிந்த யாரும் இருக்க முடியாது. ஒருவேளை சொல்ல துணிந்தாலும் அது அவர்கள் உதடுகளிலிருந்து வருவதே அன்றி உள்ளத்திலிருந்து வருவதில்லை. ஒரு வயதான மூதாட்டி இருந்தாங்களாம், 90களை கடந்த ஒரு மூதாட்டி. எத்தனை வயதை கடந்த மூதாட்டி? 90 வயது கடந்த ஒரு மூதாட்டி. அவங்க எப்பவும் வீட்டிலையும் சபையிலையும் ரோட்லேயும் எங்கே பார்த்தாலும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கிடுன்னு சொல்லிகிட்டே போவாங்களாம். எல்லாருக்கும் காது கேட்க அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஆண்டவரே என்னை எடுத்துக்கிடும், எனக்கு நீ இங்கே என்ன வேலை? எப்படி எனக்கு நீ? அவங்களுக்கு வயசு எத்தனை? 90+. 90களை கடந்தவங்க எப்பவும் அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, எனக்கு நீங்கள் என்ன வேலை? என்னை எடுத்துக்கிடும். அப்போ இந்த பாட்டிக்கு இந்த எடுத்துக்கிடுங்கிற வார்த்தை தாங்காமல் பாட்டிக்கு வீட்டை சுற்றி உள்ள 4-5 குறும்புகார பசங்க ஒரு ஐடியா போட்டாங்களா, இனி இந்த பாட்டியை நம்ம எடுக்கணும். எப்படி பாட்டியை நம்ம எடுத்துடணும்னு சொல்லி ஒரு நாள் மாலை வேளையில் பாட்டி இதே மாதிரி கூட்டத்துக்கு வந்திருக்கிற நேரம் அவங்க வீட்டில் போய் கட்டில் 4 பக்கமும் கயிறை கட்டி மேலே வச்சுருந்தாங்க. இப்போ இந்த பாட்டி இங்கே கூட்டத்திலையும் வந்து ஒரு சாட்சியெல்லாம் எழும்பி, ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஒரு வேலையும் இல்லை, என்னென்ன எடுத்துக்கிடுன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டு ஜோம் பண்ணி பாட்டி படுத்தாச்சு. இந்த பசங்க மேலே இருக்காங்க, 4 காலையும் கயிறை கட்டின பசங்க மேலே இருக்காங்க. இப்போ லைட்டை பாட்டி ஆஃப் பண்ணதும் இவங்க கட்டில் தூக்குறாங்க. யாரு? மேலே இருக்கிற 4 பசங்களும் கட்டில் தூக்குறாங்க. அப்போ பாட்டி கேட்காவ, என்ன நெல்ல மகளே ஒன்றுனா இப்போ எடுக்க போகிறேன், எங்கே? பரலோக. ஐயோ பாட்டியப்பா, ஐயோ வேண்டாம், கடைசி பேத்திக்க கல்யாணத்தை கூட பார்த்துட்டு எடுக்கணும். எப்படி சொன்னாங்க? கடைசி பேத்திக்க கல்யாணத்தை கூட பார்த்துட்டு எடுத்தா மதி. நீ இப்போ மரணத்தை சந்திக்க தயாருன்னு எத்தனையோ தடவை சொன்ன அந்த பாட்டி கூட மரணம் நெருங்கமோ இனி ஒரு பேத்திக்க கல்யாணம் கூட பார்த்துட்டு போனால் கொள்ளான்னு உண்டு. ஆகவே நம்ம யாரும் விரும்பாத ஒரு விஷயம் என்னது? ஆனால் எல்லாருக்கும் கட்டாயமான ஒரு விஷயமும் என்னது? இங்கே மனிதனாய் பிறந்த எல்லாரும் திருமணம் பண்ணுறாங்களா? எல்லாருக்கும் கட்டாயமானது மரணம் மட்டும். ஆனால் நம்ம யாருக்கும் பிடிக்காத ஒன்று. அப்படி ஒரு நிமிஷம் எல்லாரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பக்கத்து வீட்டுக்காரங்களோ உறவினர்களோ தெரிந்தவங்களோ யாராவது மரித்திருக்கும்போது ஒரு கற்பனைக்குள்ள நான் நினைக்கிறேன், இதுகள் சரியாக இருந்தால் ஒரு நிமிஷமாவது இந்த மரணம் எப்படி உள்ளதுன்னு நம்ம சிந்திக்காமல் இருந்திருக்கவும் மாட்டோம். சிந்திச்சிருப்போம், ஐயோ மரித்தா என்ன தெரியும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நடக்கிறது நமக்கு தெரியுமா? இப்படி சிந்திச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, நான் சிந்திச்சிருக்கேன். நம்ம படுத்திருப்போம், நம்மளை சுற்றி நடக்கிறது நமக்கு தெரியுமா, இது புரியுமா அப்படின்னு நான் சிந்திச்சிருக்கேன். சிந்திச்சிங்களோ என்னதோ இன்றைக்குள்ள ஒரு அறிவியல் அது கொடுமையாக இருக்கு, அதை சொல்லதுக்கும் எனக்கு பிடிக்கல.
ஒரு ஆராய்ச்சி சொல்லுது 3 மணி நேரம் நம்மளை சுற்றி நடக்கிறது நமக்கு தெரியுமா? அது எத்தனை கொடுமைங்கிறத யோசித்து கூட பார்க்க முடியல. இப்படி மரணங்கிறது யாரும் ருசிச்சு அறியாதது, யார்கிட்டையும் அது எப்படி இருக்குன்னு கேட்டும் தெரிந்து கொள்ள முடியாதது. ஏன்னா மரித்த ஒருத்தர் இங்கே வந்து சொல்லி தரவும் இல்லை. உண்மை தானே? மரணம் எப்படி இருக்குங்கிறத நம்ம யார்கிட்டையும் எப்படி இருக்கும் மரணம், மீதி எல்லாதும் ஏதோ ஒரு விதத்தில் அதுக்கு சம்பவத்தை, அதுக்கு சுவையை, அதுக்கு தன்மையை நம்ம அறிந்து கொள்ளலாம். எந்த தன்மையும் அறிய முடியாத ஒன்று மரணம். இந்த மரணம் மனிதனுக்கு, மரணத்தில் தான் மனிதனை படைத்தாரா ஆண்டவர்? மரணத்தை கொடுக்கணும்னு தான் படைத்தாரா? மனிதனை ஆண்டவர் தானே படைத்தாருமா? நம்மளை படைத்தது யாரு? ஆதாமை படைத்தாரு. ஆதாமுக்கு விலா எலும்பில் இருந்து ஏவாளை படைத்தாரு. அவர்கள்ட்ட பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு சொன்னார். இந்த மனிதனை ஆண்டவர் படைக்கும் போதே அவனை மரணத்துக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட படைத்தாரா? சரி, உங்களுக்கு எது தெரியுதோ சொல்லுங்க. மரணத்தை கொடுக்கணும்னு படைத்தாரா, மரணத்தை கொடுக்க வேண்டாம்னு படைத்தாரா? சொல்லுங்கம்மா. கொடுக்க வேண்டாம். வேதம் இப்படி சொல்லுகிறது, பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் ஏதேன் தோட்டத்தில் அந்த ஆதாமோடும் ஏவாளோடும் நேரத்தை செலவிடும்படி வருவாராம். அப்படிப்பட்ட ஒரு உறவை பேண வேண்டும் என்று நினைத்த தேவன் அந்த ஆதாமுக்கோ ஏவாளுக்கோ மரணத்தை கொடுக்க சித்தமாக இருந்திருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை. தேவன் அந்த மரணத்தை கொடுக்க விரும்பல. இந்த மரணத்தை யார் தான் தேடிக்கொண்டானா? மனிதன் தான் தேடிக்கொண்டான். அது வேதத்தில் தெளிவாக இருக்கு. பவுலும் எழுதியிருக்காரு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதோடைய 21, 22 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனால் மரணம் உண்டானபடியினால், போதும், மனிதனால் மரணம் உண்டாயிட்டுன்னு எழுதிட்டாரு பவுல். இந்த மனிதன் யாருங்கிறது உங்களுக்கும் எனக்கும் வேதத்தை அறிந்த அனைவருக்கும் தெரியும். நம்முடைய ஆதி மனிதனாக இருக்கிற ஆதாமால் மரணம் உண்டாயிற்று. இந்த ஆதாமுக்குள்ள இந்த கிரியை நடப்பித்தது யாருன்னு பார்த்தா நமக்கு தெரியும். தேவன் உண்டு பண்ணின சகல காட்டு நாட்டு ஜீவன்களிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அந்த சர்ப்பம் இந்த பாதைக்கு நேராக நம்முடைய ஆதி மனிதனாகிய ஆதி தாயாக இருக்கிற ஏவாளையும் ஏவாள் வழியாக ஆதாமையும் நடத்தி போட்டது. இது உண்மை. இது நாம் அனைவரும் தெரிந்தது, படித்தது. உங்கள் அனைவருக்கும் வேதம் தெரியும். இந்த சத்ருவாகிய சாத்தான் எப்படி வந்தானா, வேதம் இப்படி துவங்குகிறது. பைபிள் நமக்கு எப்படி துவங்குகிறதுனா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நம்முடைய வசனம் நம்ம பைபிளுக்கு துவக்கம் இப்படி துவங்குது. வேறு உலகத்தில் அநேக வேதங்கள் உண்டு. அந்த வேதங்கள் ஒன்றும் மிக தெளிவாக ஒன்றையும் சொல்லியதில்லை. இங்கு ஆதி என்பது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஆதிங்கிறது நம்ம அளவிட முடியாத ஒன்று. ஆதி என்பது நம்ம கணக்கிட முடியாத ஒன்று. அப்படிப்பட்ட ஆதியிலே, ஆதி என்கிற அந்த வார்த்தை எப்போதென்று யாராலும் கணக்கிட முடியாத ஒரு யுகத்தில் ஆண்டவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். 2வது வசனம் சொல்லுது, பூமியானது வெறுமையும் ஆழத்தின் மேல். தேவன் எதையாவது சிருஷ்டிச்சா அதை ஒழுங்கின்மையா சிருஷ்டிப்பாரா? நான் முதல்ல கேட்ட கேள்வி மாதிரி, தேவன் படைத்த மனிதனுக்கு மரணத்தை கொடுத்திருப்பாரா? இல்லை, கொடுக்கல. அதை மனிதனே தேடிக்கொண்டான். அதை பற்றி விளக்கமாக பார்க்க போறோம். அதுக்கு முன்ன இந்த கேள்வி, தேவன் ஆதியில வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். தேவன் படைக்கும் போது அது ஒழுங்கின்மையா படைச்சிருப்பாரா? 2வது வசனம் அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல். தேவன் இப்படி செய்திருப்பாரா இல்லையா? உங்களுக்கு என்ன தோதுகிறதுமா அவங்க கற்பனைக்கு? தேவன் அப்படி படைப்பாரா? ஒழுங்கின்மையா படைப்பாரா? வெறுமையா படைப்பாரா? ஆழத்தில் இருளை வச்சு படைப்பாரா? இல்லை. எசேக்கியேல் எழுதப்பட்டிருக்கு, தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து தேவனை ஆராதிக்க தேவ தூதர்களையும் படைத்தார். அந்த தூதர்களில் ஒரு கூட்டம் அவரை ஆராதிக்க வேண்டி இசைக்கருவிகளோடு வீணையும் சுரமண்டலமும் தன்னுடைய சிறகுகளில் பொருத்தினவனாய் படைக்கப்பட்ட லூசிபர், தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்துவேன், அவருடைய சிங்காசனங்களுக்கு மேலாக ஏறுவேன், நானும் ஆராதனைக்கு உரியவன் என்று தன்னைத்தானே தீர்மானித்து கொண்ட மாத்திரத்திலே, அவன் ஏறதுக்கு முயற்சியே எடுக்கல, தன்னைத்தானே தீர்மானித்து கொண்ட மாத்திரத்திலே அவன் வெட்டப்பட்டவனாய் தரையில் விழுந்தான், இந்த பூமியில் விழுந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே இப்படின்னு வரும் அந்த வசனம். அது வரிசையாக வரும். நான் என்ன
ஆ ஆமேன். போல் உன் இருதயத்தில் சொன்னாயே. அவன் அங்க ஒரு குரூப் ஒன்றும் சேர்க்கறதுக்கான வாய்ப்பும் கொடுக்கல. தூதர்கள் அவனுக்கு ஏற்ற கொஞ்சம் மக்கள் அந்த ஆராதனையில் இருந்தவங்களோட ஒரு சம்பாஷணை அவன் பண்றதுக்கு முன்னாகவே அவன் தள்ளப்பட்டு போனான். உன்னதத்திலிருந்து, வானத்திலிருந்து, மேக கூட்டத்திலிருந்து இந்த பூமியில் விழும்படி அவன் வெட்டப்பட்டு விழுந்து போனான். அவன் இந்த பூமியை வந்து ஒழுங்கின்மை ஆக்கிட்டான், வெறுமையாக்கிட்டான். நிறைவா தேவன் படைத்த பூமியை இருளாக்கிட்டான். இந்த இருளின் அனுபவம் எங்க வருதுன்னு பாருங்க. அந்த பூமியை அப்படியே இல்லாம அந்த 2வது வசனத்தில் வரும், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். சாத்தானால வெறுமையாக்கப்பட்ட பூமியில, ஒழுங்கின்மையாக்கப்பட்ட பூமியில, இருளாக்கப்பட்ட பூமியில அப்படியே விட்டு விடாமல் தேவ ஆவியானவர் அங்க ஒரு தொடர்பிலே இருக்காரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நம்மளை பரிசுத்தத்திற்கு என்று அழைத்து பிரத்யேகமான பரிசுத்தத்தை நம்முடைய தந்து நம்மை வழி நடத்தினாலும் அநேக வேளைகளில் நம் சத்துருவுக்கு இடம் கொடுத்து, சாத்தானுக்கு இடம் கொடுத்து, சாத்தானுடைய இருளுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்மளை விட்டு ஒருபோதும் மாறாது. ஆகவே தான் நம்ம எல்லா வாரமும் இறுதியில் ஒரு ஆசீர்வாதம் சொல்லுவோம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும். ஒரு சூழ்நிலைக்கும் நம்மை விட்டு விலகி பரிசுத்த ஆவியானவர் போகவே மாட்டார். ஏதோ ஒரு விதத்தில் நம்மை மீண்டுமாய் தேவனோடு கொண்டு சேர்ப்பதற்காய், மீண்டுமாய் தேவனோடு கொண்டு இணைப்பதற்காய் அவர் நம்மோடே இருப்பார்னு வேதம் சொல்லுது. வேதத்தின் விளக்கத்தில் நான் சொல்றேன், தெளிவான வேத விளக்கத்தின்படி ஒரு முறை ஆண்டவரை ஆராதிக்கு ஏற்றுக்கொண்டவர் ஒருவரை விட்டு பரிசுத்த ஆவியானவர் போகிறதே இல்லை. அப்படி அந்த பூமியிலையும் தேவனால் படைக்கப்பட்ட அந்த பூமி சாத்தானால் முழுவதும் சீர்குலைக்கப்பட்டு போன போது ஆகிலும் தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு. 3வது வசனம் இப்படி வரும். என்ன வருமா? வாசிங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த இருள் நிறைந்த பூமியில மொத தேவன் என்ன பண்றாருன்னா, அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்காக என்ன பண்ணியிருக்காரு? வெளிச்சத்தை உண்டாக கடவுது. வெளிச்சம் உண்டாயிற்று. இந்த வெளிச்சத்தில் இருந்து தேவன் ஒவ்வொன்றையா சிருஷ்டிக்கார். 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள். சூரியனும் சந்திரனும் எப்போ படைக்கப்பட்டது? 4வது நாள். அப்போ சூரியனும் சந்திரனும் படைக்கப்படும் முன்பாகவே ஒரு தெய்வீக வெளிச்சம் உண்டாக வந்த வெளிச்சம் அப்போ யாது? சூரியன் சந்திரன் வரைக்கும் முன்ன ஒரு வெளிச்சம் வந்திருக்குது இல்லையா? தெய்வீக வெளிச்சம். சாத்தானால், சத்துருவால், பிசாசால் வந்த இருளை மாற்றுவதற்கு தேவன் ஒரு வெளிச்சத்தை கட்டளையிட்டு பூமியை சீர்படுத்தினார். இதே போலதான் இந்த மரண இருள் ஆதாம் வழியாக நாம் வாசித்த 1 கொரிந்தியர் 15:21 சொல்லுகிறபடி மனிதனால் மரணம் உண்டானது. அந்த மனிதன் யாருன்னு 22 சொல்லுது தெளிவாக. பேரோட வாசி. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல நம்ம மரிக்கிற எல்லாரும் யாருக்குள்ள மரிக்கிறோம்? ஆதாமுக்குள். ஏன்னா ஆதாம் தான் அந்த மரணத்துக்கு வித்த, தனக்குள்ள சாப்பிட்டு தனக்குள்ள புசித்து உள்வாங்கி கொண்டவன். ஆதாமுக்குள் அந்த கனியின் வழியாய், அந்த விலக்கப்பட்ட கனியின் வழியாய் போன அந்த மரணமாகிய ஜெனட்டிக் இருக்கிறனால இங்க யாரும் மரணத்துக்கு தப்பி கடந்து போக முடியாது. நமக்கு உள்ள எல்லாருக்குள்ளேயும் அந்த மரண சாசனம் எழுதப்பட்டு, பவுல் அதை அப்படியே எழுதுவார், மரண சாசனம்னே எழுதுவார். மரண சாசனம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் எழுதப்பட்டாயிட்டு. இப்போ இந்த மரணத்திலிருந்து விடுவிக்கணும். எப்படி சத்ருவாகிய சாத்தான் ஆதியிலே தேவனால் உண்டாக்கப்பட்ட பூமியை சீர்குலைத்து போட்ட போது அப்படியே விட்டு விடாமல் மீண்டுமாய் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று பிதாவாகிய தேவன் சித்தம் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வார்த்தையாய் வெளிச்சத்தை கட்டளையிட்டு ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்தாரோ, அதே போல் இப்போது அப்படியே மரண மனிதனாய் நம்மை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தேவன் சில திட்டங்களை வகுத்து நம்மளை அந்த மரணத்திலிருந்து விடுவித்திருக்கிறார். அதையும் வாசிச்சிருவோம். அதே 2வது பகுதி வாசிங்க. மனிதனால்
இப்போ நம்ம எல்லாரும் ஆதாமுக்குள்ள மரிச்சே ஆகணும். யாருக்குள்ள மரிச்சுதான் ஆகணும்? ஆதாமுக்குள்ள. அப்போ நம்ம இனி இப்போ இந்த மரணம் முடிவா? நமக்கு மரணம் முடிவானதா? இல்லை. நம்ம உயிர்ப்பிக்கப்படுறதுக்கு ஒரு இடம் இருக்கு. அது யாரு? கிறிஸ்துவுக்குள். மனித அதுக்கு முந்தைய வசனம் இப்படி எழுதியிருக்கும், மனிதனால் மரணம் உண்டானது போல மனிதனால். அப்போ மரணம் மனுஷனால தான் உண்டாச்சு, ஃபார்முலா அதுதான். அப்போ மனிதனால தான் உயிர்த்தெழுதல் உண்டாகட்டும். யாது மனிதனால உயிர்த்தெழுதல் உண்டாச்சு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்து நமக்கு உயிர்த்தெழுதலை கொடுக்க முடியாது. தேவனாய் இருந்து அவர் மரிக்க முடியாது. தேவன் மரிக்கக்கூடியவர் அல்ல. தெய்வத்துவம் எப்போதும் மரணத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே தேவன் தம்முடைய சாயலை மாற்றி அடிமையின் ரூபம் எடுத்து, வேதம் இப்படி தெளிவாக சொல்லுது, அடிமையின் ரூபம் எடுத்து மனிதனாய் பிறந்தார். மனிதனாய் பிறந்தா மட்டும்தான் அவர் மரிக்க முடியும். அவர் மரித்தா மட்டும்தான், மரித்தால் தான் உயிர்க்க முடியும். ஒரு மனுஷன் மரிக்காமலே உயிர்ப்பிக்க முடியாதுல்ல, உயிரோடு எழும்ப முடியாது. மரித்து உயிரோடு எழும்பி மரணத்தை ஜெயித்து நம்ம அந்த பாதையில் நடத்திட்டு போறாரு. இதை முன்னறிந்து தாவீது ராஜா 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக சங்கீதம் 23:6 இப்படி சொல்லுகிறார், நான் மரண இருளின், இதே இருள் நம்ம இப்போ வாசிச்ச அதே இருள், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். எப்படியா? தேவரீர் தேவரீர் என்னோடு கூட. தேவ எப்படி இருக்கணும்? மரண இருளின் பள்ளத்தாக்கில் முன்பு கடந்து போகாத, அதை ருசிக்காத, அதை பற்றி தெரியாத ஒரு ஆள் எப்படி அங்கே இருக்க முடியும்? இந்த உலகத்தில் வந்த தேவன்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் அவதாரம் அவதாரம் என்று சொல்லும் போது நம்முடைய ஒரு தேவன் மாத்திரம் மரணத்தை ருசி பார்த்தார்னு சொல்றது, அதை கடந்து போகாத ஒருத்தருக்கு, நான் ஆல்ரெடி ஒரு பகுதிக்கே போகலைன்னா எனக்கு அந்த வழி எப்படி தெரியும்? நான் எப்படி இனி ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்க முடியும்? இனி எப்படி ஒருத்தரை நான் கைட்லைன் பண்ண முடியும்? ஆகவே தான் அவர் சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அந்த மரண இருளின் பாதையிலும் நம்மளை கரம் பிடித்து நடத்தார், நம்மளை கை தூக்கி நடத்தார், நம்மளை தோள்களில் சுமந்து கொண்டு போக தேவன் நம்ம கூட இருக்காரு. இந்த மரணத்தை சந்தித்ததில் நான் நெருக்கமாக இருந்து 2 மரணங்களை பார்த்தேன். ஒன்று எனக்கு தாத்தா, இன்னொன்று எனக்கு பாட்டி. இந்த மரணத்தை குறித்து நான் சொல்ல விரும்பலை. எங்கள் தாத்தாய்க்கு மரணம் 97 வயசில் நடந்து, அந்த மரண படுக்கையில் அவர் இருந்துட்டு எங்கள் அப்பாவை பார்த்து அவர் சொல்கிறாரு, பரலோகத்திலிருந்து தூதர்கள் வந்திருக்காருடா. எப்படி சொல்கிறாரு? தூதர்கள் வந்திருக்காக, மகிமையா இருக்குடா, பிரகாசமா இருக்கு, ஒரு வண்டி தங்க கலர்ல ஒரு வண்டி வந்திருக்குடா, நான் போறேன் பரலோகத்துக்கு. எஸ்பெஷலி என்ன கூப்பிட்டு சொல்றாரு, அப்படின்னா நான் 18 வயசுகளை தொட்டுட்டேன். என்ன கூப்பிட்டு சொல்றாரு, தானியேல் இந்த பரலோகத்தை இழந்துராத அப்படின்னு என்ன கூப்பிட்டு சொல்லிட்டு போறார். நான் என்ன சொல்றேன்னா, அந்த மரணம் கொடுமையும் கடுமையும் வேதனை நிறந்ததுமா இருந்திருந்தா நான் போறேன்னு அத்தனை மகிழ்ச்சியா அந்த 97 வயதானவரால் சொல்லியிருக்க முடியுமா? இல்லை, தனக்கு மகனை விட்டு போகிறோமே, தனக்கு குடும்பத்தை விட்டு போகிறோமே, மகளுக்கு மகனை விட்டு போகிறோமே, மகனுக்கு மகனை விட்டு போகிறோமேன்னு அவர் இங்கே இருக்கிறதுக்கு தானே விரும்பி இருப்பார், கத்தி இருப்பார், கதறி இருப்பார். ஆனால் இதை விட அது மகிமையானதாக அவருக்கு பார்வைக்கு தெரிஞ்சிருக்கு. என்ற எழுத்து எழுத தெரியாத மனிதன். அவர் 1998 இறந்தார். 27 வருடங்களுக்கு முன்னே 97, இப்போ அவர் இருந்தால் 125 வயசு ஆகிருக்கும். என்ற எழுத்து தெரியாத அவருக்கு பரலோகம் அதன் தூதர்கள் புடைசூழ தன்னை வரவேற்க வந்ததை கண்டு மகிமையா என்ற மரணத்திற்குள்ள சந்தோஷமா சொல்லிட்டு போறாரு. எப்படி நம்ம ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடத்துக்கு புறப்படமோ, எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போவோமோ, அப்படி போனார். அதற்கு என்ன காரணம்? நான் முதல்ல சொன்ன அதே வசனம் தான், மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீன்னு சொன்னது மாதிரி தேவன் அவரோட கூட இருந்து அவரை கரம் பிடித்து, தூதர்களோடு கூட அவர் கரம் பிடித்து அவர் அழைத்துட்டு போனார் மகிமையான அந்த ராஜ்யத்திற்கு. இந்த ராஜ்யத்துக்கு நம்ம போக மிக எளிதான சில நிபந்தனைகள் இருக்கு. மரணம் இல்லாமல் நித்திய காலமாய் அவரோடு வாழ முடியும். மரணத்தை மாற்றி வாழ வைக்கிறதுக்கு, உயிர்ப்பித்து நம்மளை வாழ வைக்கிறதுக்கு தேவன் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆதாம் அந்த கனியை புசித்து, எந்த கனியை புசித்து மரணத்தை தேடிக்கொண்டான்? தோட்டத்தின் நடுவில் ஒரு கனி இருந்து. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. தேவனாய் தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான
சகலவித விருட்சங்களையும், எப்படி பார்க்கறதுக்கு நல்லாயும் புசிக்கிறதுக்கு நலமுமான ஹெல்த்தியுமான நிறைய விருட்சங்களை, நிறைய ஃப்ரூட்ஸுகளை தோட்டம் முழுவதும் வச்சாரு. அடுத்து தோட்டத்தின் நடுவிலே, தெளிவாக கேளுங்க, தோட்டத்தின் நடுவில். இந்த இதை ஒரு தோட்டமாக எடுத்துக்கிடுங்க. இந்த சர்ச்சை இங்கே இருக்கிற எல்லாம் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான ஹெல்த்தியான ஃப்ரூட்டை தோட்டம் முழுசும் வச்சுட்டு, இந்த சென்டரில் தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணார். எல்லாவற்றையும் பூமியிலிருந்து தான் முளைக்க பண்ணார். தோட்டத்துக்கு நடுவில் 2 எண்ணம் வச்சிருக்காரு. ஒன்றுக்கு பேர் என்னது? இன்னொன்றுக்கு பேர் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். ஜீவ விருட்சத்துக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? சரி, எது வேணாலும் நீங்கள் சொல்லிடுங்க உங்கள் வயசுக்கு. தமிழ் தான் நாங்கள் கடைசி வரை தமிழ் மட்டும்தான் பேசுவாங்கிற சீமான் கொள்கையோடு இருக்கிறியா? நல்லது. ஆகவே ஜீவ விருட்சம்னே சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? ஜீவ விருட்சம். இப்போ தோட்டத்துக்கு நடுவில் 2 எண்ணம் இருக்குது. இதில் ஒன்றை புசிக்கக்கூடாது. எதை புசிக்கக்கூடாது? எதை புசிக்கக்கூடாது? வேற ஏதோ ஒரு சத்தம் காதில் கேட்டது. எதம்மா புசிக்கக்கூடாது? ஆமாம், அதை புசிச்சா என்ன ஆகும்? யார் சொன்னா அப்படி? ஜீவ விருட்சம் புசிச்சா, ஜீவ விருட்சம் புசிச்சா, ஜீவ விருட்சம் அதுக்கு பேர்ல இருக்கம்மா. ஜீவ விருட்சம் புசிச்சா நம்ம பாடம் தாம்மா, இது ஒரு பாடம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் புசிச்சா சாகவே சாவாய். ஆனதை அதை புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. பாலிடால் குடிச்சா செத்து போவ, குடிக்காத. அப்போ வாழணும்னா ஹார்லிக்ஸ் குடி. பக்கத்தில் என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஜீவ விருட்சம். 2ம் பக்கத்தில் தான் இருக்கு. ஜீவ விருட்சத்தை புசிச்சா சாக மாட்டா. சாக மாட்டான்னா மரணமே வராது. வராதுங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு 3வது அதிகாரம் 22 இல்லை 3வது அதிகாரம் 22, 23, 24 வாசிங்கம்மா. பின்பு தேவனாகிய கர்த்தர் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போலானான். இப்பொழுதோ ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து, எப்படி ஒரு கோட வாசிமா? கேக்குதா? கேக்குதாமா? அப்போ அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பைபிள் எது படிச்சிருப்பியா? இது எத்த தெளிவாக படிச்சீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்தா என்ன நடக்கும்? வாசிமா. அதை படிச்சா சாப்பிட்டா மரணம் இல்லை. இது எங்க இருந்து? அது எந்த இடத்துல இருந்து அந்த ஜீவ விருட்சம்? தோட்டத்தின் நடுவில். இதை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார் ஆதாம்கிட்ட. நன்மை தீமை அறியத்தக்கதை தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டுக்கிடலாம். ஆனால் ஆதாம் தாத்தா என்ன பண்ணாரு? எதை தொடக்கூடாதோ அதை தொட்டாரு, எதை சாப்பிடணுமோ அதை விட்டாரு. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம மட்டும் என்னதான் செய்கிறோம்? அப்படித்தானே செய்கிறோமா இல்லையா? சரியா செய்கிறோமா? எது வேண்டாமோ அதை செய்வோம், எது வேணுமோ அதை செய்ய மாட்டோம். நம்ம கையில் மொபைல் இருக்கும், அதில் நிறைய நல்ல பயனுள்ளதுகள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். பாட்டு கேட்கலாம், பிரசங்கம் கேட்கலாம். இல்லை எப்பவும் பாட்டும் பிரசங்கம் மட்டும் இல்லை, நிறைய பொது அறிவுக்கு தேவைப்படுற நிறைய கருத்துக்களையும் கேட்டுக்கிடலாம். உண்மை தானே? நிறைய ஜெனரல் நாலேஜை வளர்த்துக்கிடலாம். இப்போ கரெக்டாக இந்தியாவின் முதல் பிரதமர் யாருன்னு கேட்டால் உங்களில் எத்தனை பேர் சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. ஆகவே நான் கேட்கல. இதை நான் கேட்டேன். என்னென்னா, MBA படிக்க போகிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் ஒரு மீட்டிங் நடக்குது. நம்புங்க, இருந்த 50 பேருக்கு கிட்ட இருந்த 30 பேர்னு வைங்களா, 30மே காலேஜ் பிள்ளைகள். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யாருன்னு கேட்க உண்மையாகவே யாரும் சொல்லலை. அதிக தூரம்னு நினைக்காதங்க. கௌரி வாக்கத்தில் நடந்து அதில் அதிகப்படியான ஸ்டூடெண்ட்ஸ் SIVET அந்த காலேஜில் உள்ளவங்க, மீதி உள்ளவங்க MCC காலேஜில் படிச்சுட்டு செகண்ட் கிரேட் PGக்கு போகிறவங்க. எப்படி? வேற ரிஸ்கான கொஸ்டின் இல்லை. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யாருன்னு கேட்குறேன். அந்த முன்னே இருந்தப்போ இப்படியே பார்க்குறான். அவன் MBAக்கு போட்டிருக்கானா? நீ MBAக்கு போட்டிருந்து ஒன்றாங்க LKGயில் தான் சேர்க்கணும்னு நினச்சேன். சொல்ல முடியலை, ஏன்னா ஹிந்து பசங்களாக இருந்தாங்க. ஆகவே சொல்லலை. நம்ம மக்கள்லாம் உரிமையோடு சொல்லியிருப்பேன்.
இப்போ ஒரு வேடிக்கையான கதை எனக்கு இந்த படிப்பை பற்றி சொன்னதுனால ஞாபகம் வருது. இன்ஜினியரிங் படித்து வேலை கிடைக்காத ஒருதன் கரங்கி பார்த்தாச்சு. இன்ஜினியரிங் படிச்சுட்டு இனி நம்ம என்ன பண்ணுவோம், டாக்டர் ஒரு போர்டை வச்சு தொடங்கிடுவோம் ஆஸ்பத்திரின்னு ஒரு முடிவு பண்ணி. கேட்குதா அம்மா? அப்போ ஒரு போர்டை வச்சு ஆஸ்பத்திரி தொடங்கிடுவோன்னு முடிவு பண்ணி ஒரு போர்டு வச்சாச்சு. அவருக்கு பேர் ஒன்று இப்போமா மதுசூதனன் எம்பிபிஎஸ். என்ன எம்பிபிஎஸ்? மதுசூதனன் எம்பிபிஎஸ். இவன் படித்தது என்னது? இன்ஜினியரிங். எம்பிபிஎஸ்னு போர்டு வச்சு கீழே அவர் எழுதுறாரு ஒரு விளம்பரம். அதாவது எல்லா நோய்களுக்கும் வைத்தியம் பார்க்கப்படும். இங்கே ஸ்பெஷலிஸ்ட் ஒன்றும் கிடையாது, இவர் எல்லாத்துக்கும் பார்ப்பார். எல்லா நோய்களுக்கும் வைத்தியம் பார்க்கப்படும், சரி பார்க்கப்படும். மெக்கானிக் செட்டு தானே, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். சரி பார்க்கப்படும் 500 ரூபா. சரியானா? சரி ஆகலைன்னா 1000 ரூபா திருப்பி கொடுக்கப்படும். அப்படி எழுதியிருக்காரு. எப்படி எழுதியிருக்காரு புரியுதாமா உங்களுக்கு? எல்லா நோய்களுக்கும் வைத்தியம் பார்க்கப்படும், எல்லா நோய்களும் சரி பார்க்கப்படும். மெக்கானிக்கல் இன்ஜினியர் தானே சரி பாப்பாவா வரதுனால அது படிச்சிருக்கலாம். மற்ற சரியானா 500 ரூபா, சரியாகலைன்னா 1000 ரூபா. டீல் சூப்பர் தானே? எழுதி போட்டிருக்காரு. அப்போ அங்கே எம்பிபிஎஸ் ரஷ்யாவில் போய் படிச்சுட்டு பாதியில் பாஸ் ஆகி தோத்து முடிவில்லாத ஒரு ஆள் அங்கே அந்த அதே ஊரில் இருக்கார். இவர் பார்க்காரு, இவன் இன்ஜினியரிங் தானே படித்தான், இவன் என்ன போர்டு மாட்டியிருக்கான். சரி என்னதுன்னு சொல்லிட்டு இவன்கிட்ட இருந்து நம்ம 1000 ரூபா அடிச்சிடணும். எப்படி? 1000 ரூபா அடிச்சிடணும். ஏன்னா சரியாகலைன்னா 1000 ரூபா கிடைக்கும் இல்லையா? இவன்கிட்ட இருந்து நம்ம 1000 ரூபா அடிச்சிடணும். நம்ம போர்டு மாற்றினதெல்லாம் அவன் மேட்ரு அப்படின்னு இவர் புறப்பட்டாச்சு, பேக்கோட போயாச்சு. அப்போ இவர் நினைக்காரு, நமக்கு அவன் சரியாச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாத வியாதியை சொல்லணும், அப்போ தானே பைசா வாங்க முடியும் அப்படின்னு போய் இவர் போகிறாரு. டாக்டர், எனக்கு எந்த சுவையும் கண்டுபிடிக்க முடியல டாக்டர், எந்த சுவையுமே உணர முடியல, ஆகவே எனக்கு அதுக்கு ஒரு மருந்து கொடுங்க அப்படிங்கிறாரு. என்னது இவருக்கு வியாதி? இப்போ என்ன? எந்த சுவையுமே கண்டுபிடிக்க முடியாத. அப்போ இந்த டாக்டர் நர்ஸ் அந்த 23ஆம் பாட்டில் உள்ள மருந்தைங்கிறது நர்ஸை கூட்டிகிட்டு போய் ரூமுக்குள்ளே எதையோ சொல்லிட்டு அந்த 23வது பாட்டில் உள்ள மருந்தை இங்கே எடுத்துகிட்டு வா. நர்ஸம்மா எடுத்துகிட்டு ஓடி வார. அவள் 23ஆம் பாட்டில் அதில் ஒரு 3 சொட்டு அவருக்கு வாயில் விடு. 3 சொட்டு விட்டாச்சு. விட்டதா டாக்டர் இது ரசம், பழைய ரசம் டாக்டர், ஏன்னா இது மருந்து இல்லையே. அவர் ரசத்துக்கு தெரியும் இல்லையா? ஆகா ஓகே யூ கிளியர். இப்போ உனக்கு சுவை கண்டுபிடிக்க முடியுது, எழுப்பி போ 500 ரூபா கொடுத்துட்டு. ஆகா சரியா ஏமாந்துட்டமே. இவர் மருந்தா இருந்தால் சும்மா இருந்திருப்பாரு. ரசத்தை அவர் நினைச்சது நர்ஸு மாற்றி விட்டுட்டாங்க அப்படின்னு. இல்லை இப்போ உனக்கு சுவை தெரியுது இல்லை, ரசத்தை கண்டுபிடிச்சிட்டே இல்லை, பைசாவை கொடுத்துட்டு போகணும். டாக்டருக்கு சங்கடம் தாங்கலையாச்சு. 1000 ரூபா கிடைக்கணும் வந்து கையில் இருந்து 500 ரூபா போச்சு. விடக்கூடாது. வேற எப்படி விடக்கூடாது? எப்படியாவது இந்த 1000 வாங்கிடணும்னு ஒரு 2 மாதம் கழிஞ்சு மீண்டும் வாராராம். இப்போ புது வியாதி இவருக்கு, அடுத்த வியாதி வரணும் இல்லை, அடுத்து சுவைன்னு வர முடியாது இல்லை, அடுத்து வாராராம். டாக்டர் எனக்கு மறதி ரொம்ப அதிகமாயிட்டு, இதுவும் கண்டுபிடிக்க முடியாது. ஒருத்தனுக்கு மறதி தீந்தானே எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவன் சொன்னால் வழியே கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப மறதி ஆயிட்டு டாக்டர், எப்படியாவது எனக்கு இதிலிருந்து என்ன சரி பண்ணி எடுக்கணும்னு. நம்ம இந்த இப்போ எம்பிஏ படிச்சதில் கதைக்காக வந்து அவுட் ஆஃப் போர்ஷனில் நிற்கும், ஆனாலும் சொல்லி முடிச்சிருந்தேன் சரி பண்ணணும். அப்போ டாக்டர் மீண்டும் அந்த நர்ஸை கூப்பிட்டு, நர்ஸ் அந்த 23ஆம் நம்பர் பாட்டில் எடுத்துட்டு வா அப்படின்னாரு. இவர் ஒன்று, ஐயோ டாக்டர் அது ரசம் அதில் இருக்குது எப்படி? அப்போ உனக்கு மறதி சரி ஆயிட்டு. அன்னைக்கு நடந்த சம்பவம் இப்பவும் ஞாபகத்தில் வந்துட்டலாம். இப்போ கொடுத்துட்டு போ 500 போச்சு. அடுத்த 1000 ரூபாயும் போயிட்டு இவருக்கு ஐயோ 1000 வாங்க வந்து 500 1000 போச்சு. இவனை எப்படியுமே விடக்கூடாது, இவனை தூக்கிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாராம். பிளான் பண்ணி ஒரு 3 மாதம் கழிஞ்சு, எத்தனை மாதம் கழிஞ்சு? 3 மாதம் கழிஞ்சு, டாக்டர் எனக்கு எதுவுமே தெளிவாக தெரிய மாட்டேங்கு. எப்படி? எதுவுமே. இவர் தான் ஆல் ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா? அவர் கண்ணும் பார்ப்பார். அவர் அப்படி இந்த மாதிரிலாம் சொன்னேன், போர்டு அப்படி தான் எழுதிருக்கு. எதுவுமே தெளிவாக தெரிய மாட்டேங்க டாக்டர், என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியா? சரி ஓகே, இதுக்கு ஏண்ட மருந்து இல்லை. டாக்டர் இப்போ சொல்லிட்டாரு, இதுக்கு ஏண்ட மருந்து இல்லை. நான் உனக்கு என்ன பண்ணியிருந்தேன், பைசாவை கொடுத்துருந்தேன்னு பாக்கெட்டில் இருந்து 500 ரூபா நோட்டுன்னு 50 ரூபாய் எடுத்து கொடுக்காரு. 2 50 ரூபாய் எடுத்து கொடுக்காரு 1000 ரூபாய்க்கு. இவர் ஐயோ டாக்டர் 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 இது 50 100 ரூபா தான். அவனை கண்ணு தெரியாயிட்டு பைசாவை கொடுத்து அதையும் முடிஞ்சுக்கிட்டார். போச்சா? அப்போ எதுக்கு நான் அறிவுள்ளவனாக இருந்தால் அவன் அந்த எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிடுவான். நம்ம எம்பிஏ கதைக்கு வந்தனால இந்த கதைக்கு வந்து உணர்வு உள்ளவர்களாய் ஞானம் உள்ளவர்களாக இருங்க. நம்ம சம்பவத்துக்கு வருவோம். நம்ம எதில் விட்டோம்? மெசேஜில் எங்கே விட்டோம்? நம்ம விருட்சம். இப்போ அந்த ஜீவ விருட்சம் சாப்பிட்டா இந்த பிள்ளை வாசித்தது மாதிரி வாசிமாதா என்றென்றைக்கும்
உயிரோடு இராதபடிக்கு செய்யணும்னு தேவன் துரத்துறாரு. அப்போ அதை சாப்பிட்டா மரணம் கிடையாது. இந்த கனியும் அந்த தோட்டத்தில் அந்த இடத்துல தான் இருந்து ஆதாமுக்கு கண்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்டிருந்து ஆதாம சாப்பிட்டுக்கன்னு சொல்லியிருந்து. ஏன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கன்னு சொல்லியிருக்கேன், எல்லாவற்றையும் நீ சாப்பிட்டுக்கன்னு சொல்லியிருக்க, அதில் அதுவும் அடக்கம். ஆதாம் இதை மிஸ் பண்ணிட்டு தேவையில்லாத சொல்லாமல் வேற ஏதோ ஞாபகம் சரி இதுக்கே போயிடும். தேவையில்லாத எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிட்டு மரணத்தை பரிசா வாங்கி நம்ம எல்லாரும் வரைக்கும் இன்றைக்கு பிறக்க போகிற குழந்தை வரைக்கும் அவர் நமக்கு சாசனம் எழுதி தந்துட்டு போயிட்டார். இதுக்காக தேவன் மனு உருவெடுத்து இந்த பூமியில் வந்திருக்காரு. வந்து அவர் எப்படி வந்தார், அடிமையின் ரூபம் எடுத்துன்னு உங்களுக்கு தெரியும். வந்து நம்மளை அதிலிருந்து விடுவிக்கிறாரு. விடுவித்து நம்மளை எத்தகைய நித்திய காலமாக அவரோடு வாழ வைக்கிறது தான் அவருக்கு திட்டம். எப்படி அதிலிருந்து நம்மளை விடுவிக்கிறாருங்கிறத லூக்கா 23:43 வாசிங்க பார்ப்போம். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய்ன்னு சொல்லார். யாரை நோக்கிமா? இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்காரு. இங்கேயும் பாருங்க, அந்த எப்படி தோட்டத்தின் நடுவில், இங்கே பாருங்கம்மா, தோட்டத்தின் நடுவில் தான் அந்த சாபக்கனியும் அந்த சாபத்தை நீக்கிற ஜீவ விருட்சமும் இருந்தோ, அதே மாதிரி 2 கள்ளர்கள் மத்தியில் இயேசு நடுவில் எங்கே இருக்காரு? இயேசுக்கு சிலுவை எங்கே இருக்கு? நடுவில் இருக்கு. ஒரு பக்கம் ஒரு கள்ளன், இனி ஒரு பக்கமும் யாரு தான்? ஒரு கள்ளன் தான். 2 கள்ளர்கள் மத்தியில் இயேசு அறையப்பட்டிருக்காரு. இந்த பூமியில் கள்ளன்கள்ங்கிறது எல்லாம் தகுதி இல்லாதவர்கள். இந்த பூமியில் மனிதனாய் பிறந்த நம்ம அத்தனை பேரும் தகுதி இல்லாதவங்க தான். அத்தனை பேரும் பாவிகள் தான். அத்தனை பேரும் சுவாபத்தின்படி கொலைகாரர்களும் கொள்ளைக்காரர்களும் வேசி மார்க்கத்தாருமாய் இருக்கிறவர்கள் தான் நம்ம அனைவரும். நம்ம அனைவருக்கு நடுவிலையுமா தான் அந்த சிலுவையில் இயேசுநாதர் இருக்கார். இங்கே இருக்கிற அந்த கள்ளன் 2 பேரில் யாராவது தகுதியுடையவர்கள்னு உங்களால் சொல்ல முடியுமா? 2 பேரும் ஒரே தரம், அதாவது இந்த ரோம அரசாங்கத்தால் தண்டனை பெற்றவர்கள். கொடுமையும் கடுமையுமான குற்றவாளிகளுக்கு மட்டும்தான் ரோம அரசாங்கத்தில் என்னது கொடுக்கப்படும்? சிலுவை மரணம் கொடுக்கப்படும் அந்த காலத்தில். அப்போது இந்த பக்கம் வலது பக்கத்தில் இருந்த கள்ளனுக்கும் இடது பக்கத்தில் இருந்த கள்ளனுக்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டுமாமா உங்கள் பார்வையில்? இல்லை யார் இவர் நல்லவர் அவர் கெட்டவர்னு சொல்ல முடியுமா? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கம்மா, என் கூட வாங்க. அந்த 2 பேரில் இவர் பெஸ்ட்டு இவர் ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டேன். முடியுமா? 2மே ஒஸ்ட்டு தானம்மா. அதனால தானே 2 பேரும் தண்டனை வாங்கி அங்கே வந்திருக்காங்க. இயேசு தண்டனை சுமத்தப்பட்டார். தேவ திட்டம் அது. பரபாசுங்கிற ஒரு கொடிய கொலைகாரன் அனுபவிக்க வேண்டிய தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த 2 பேருமே ஒரே ஈக்குவல் பாவம் செய்தவங்க. இவங்க 2 பேருக்கே நடுவில் சிலுவையில் யார் அறையப்பட்டிருக்காரு? இயேசு கிறிஸ்து. யார்? ஜீவ விருட்சமாக அவர் அந்த சிலுவையில் நடுவில் அறையப்பட்டிருக்கிறாரு. இந்த 2 கள்ளனுக்கும் ஒரே வாய்ப்பு இப்போ கொடுக்கப்படுது. ஒரே மாதிரியான வாய்ப்பு. இயேசுவை மிக அருகில் தன்னுடைய மரண வேளையில், முடிவின் வேளையில், தன்னுடைய எண்ட் ஆஃப் டைமில் இயேசு கிடைக்காக எளிதாக அவங்க அப்பீல் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு 2 பேருக்கும் இருக்குது. இதில் ஒரு கள்ளன் இப்போ அந்த எப்படி அந்த தந்திரமாக சாத்தான், வேதம் அப்படிதான் சொல்லுது, தேவன் உண்டு பண்ணின சகல மிருகங்களிலும் சர்ப்பம் தந்திரம் உள்ளதாக இருந்து அதே தந்திரத்தோட இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து இவன் கேட்கா, நீர் தேவனே ஆனால் சொல்லுமா, உம்மையும் ரட்சித்து எங்களையும் ரட்சித்துக் கொள். ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான். இவரை நம்ம தேவன்னு சொல்லி இவருக்கு ஒரு கிரியேஷனை உருவாக்குனா இவர் இப்போ அவரை காப்பாற்றி நம்மளையும் காப்பாற்றுவார். நம்ம தப்பி ஓடி மீண்டும் என்ன செய்யலாம்? மனம் திரும்பிட்டா அவன் அந்த ரிக்வஸ்ட் வந்திருக்கு. அதை மீண்டும் போய் அதே பழைய ஜீவிதம், அதே பழைய வாழ்க்கை, அதே பழைய தவறுகளுக்கு நேராக வாழலாம் நினச்சி ஒரு டெக்னிக்கலான ஒரு கொஸ்டினை, ஒரு தந்திரமான ஒரு ரிக்வஸ்ட்டை ஆண்டவர்கிட்ட வைக்கிறான். இதே வாய்ப்பு இனி ஒருத்தனுக்கும் இனி ஒரு பக்கம் இருந்த அந்த கள்ளன் அவன் அந்த டைமில் சொல்கிறா, அவர் நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். அவனுக்கு என்னெல்லாம் அதில் இருக்குன்னு பாருங்க. முதல்ல அவன் தான் குற்றவாளின்னு ஒத்துக்கொள்கிறான், தன்னை ஒரு பாவின்னு ஒத்துக்கொள்கிறான். நம்ம இன்னைக்கு சந்திக்கிற வேதனைகளும் கண்ணிகளும் அதற்கான தண்டனையை நம்ம ஒத்துக்கொள்ளுதான். நாமோ இல்லை, அந்த முந்தின ஸ்டெப் போயிருங்க. நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நடப்பித்தவைகளுக்கு தக்க
தக்க பலனை அடைகிறோம். நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல சில தண்டனைகள் நம்மளை தேவனுக்கு நெருக்கமா கொண்டு போறதுக்கு மாத்திரம்தான் இருக்கும். இல்லைன்னா நம்ம அந்த பாவத்தில் அந்த தவறில் அதே அழிஞ்சு நித்திய மரணத்தை அனுபவிச்சிருவோம். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த கல்லனுக்கு கொடுக்கப்பட்டது அந்த வாய்ப்பு. அடுத்த வாசிங்க. இவரோ தகாததொன்றை நடப்பிக்கவில்லை, அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேன் என்னை தருளும் என்றான். அதுக்கு தான் இயேசு என்ன சொல்றாரு? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட. சரி, இந்த நியாயமான, இந்த உண்மையான இந்த ஜெபத்திற்கு அந்த கள்ளன் ஆண்டவரை இயேசுவ ஒரு மனிதனாக தான் அவனுக்கு முன்பு சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. ஆனாலும் அவரை ஒரு தேவனாய் அவன் கண்டு வந்தான். அவரை ஒரு தேவன்னு தெரியலனா அவன் நிச்சயமா நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போதுங்கிற கொஸ்டினை கேட்பானா? கொஞ்ச நேரத்தில் நம்ம கூட மரித்து போற ஒரு சக மனிதன்ட்ட அதை கேட்டிருப்பானா? அவரை தேவனுங்கிறத அவன் உணர்ந்தான். ஆகவே தான் இனி ஒருத்தன்ட்ட அவன் அறிக்கை எழுதான். பவுல் அப்போஸ்தலன் இப்படி எழுதுறாரு, ரட்சிப்பு எப்போது பரிபூர்ணப்படும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை வாயினால் அறிக்கை பண்ணினால் ரட்சிப்பு உறுதிப்படுமா. இந்த கள்ளை அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டான், அவரை வாயில் அறிக்கை பண்ணுதான், சக கள்ளன்ட்ட சொல்றான் அவர் தேவன்னு. ஆகவே அவனுடைய ரட்சிப்பு உறுதிப்படுத்தப்படுது. இப்ப தேவன் அவனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். அந்த மரணம், அவன் மரணத்தை சந்திக்க போற நேரத்தில் அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஆமா, பரதேசுங்கிறது என்னது? பரதேசில் போனால் என்ன கிடைக்கும்? பரதேசில் போனால் என்ன பிரயோஜனம்? அது கட்டாயமாக தெரியணும். இல்லாமல் ஒருத்தன் சாக போகிறான், நீ இன்னைக்கு தப்பிட்ட வாழ்ந்துட்ட, இது ஒன்றுமே சொல்லலை. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாயின்னு ஆண்டவர் சொல்கிறார். அவனுக்கு மரணம், அவனுடைய செய்த பாவத்துக்கு தண்டனையான மரணம் வரும்போது அவனுக்கு ஏன் அது சொல்லப்பட்டது? அந்த பரதேசில் போனால் அப்படி என்ன இருக்குது? இதை குறித்து நம்ம என்னைக்காக சிந்திச்சிருக்கிறோமா? பரதேசில் என்ன கொடுக்க போகிறதுக்கு ஆண்டவர் அவனை கூட்டிகிட்டு போகிறாருன்னு வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் பாருங்க. காதுள்ளவன், இங்க பாருங்க, காதுள்ளவன் எல்லாருக்கும் காது இருக்காமா? காது இருக்கா? அப்ப இது வசனம் தெரியும். காதுள்ளவங்க மட்டும்தான் கேட்க முடியாது, இருதயத்தில் கவனமா சிந்திச்சு கேளுங்க. சரி, இனி வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். இப்ப வாசிச்சதுல உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்காமா? என்ன புரிஞ்சு? எதை புசிக்க கொடுப்பேங்கிறாரு? எங்க இருக்குது? பரதீசின் மத்தியில். இதே ஜீவவிருட்சம் இதுக்கு முன்னே எங்க இருந்து நம்ம பார்த்தோம்? ஏதேன் தோட்டத்தில் எங்க இருந்து? நடுவில். இது எங்க இருக்கு? மத்தி. அது ஏதேன் தோட்டத்துக்கு நடுவில் இருந்து இது எங்க இருக்கு? பரதேசுக்க மத்தியும் நடுவும் ஒன்னா வேற வேறையா? பாட்டியம்மா சொல்லுங்கம்மா, மத்தியும் நடுவும் ஒன்னா வேற வேறையா? பாட்டியம்மாக்கு தெரிஞ்சிருக்கு. பழைய கால தமிழ் இல்லை, அவங்களுக்கு எழுதா தெரியும். இப்போ உள்ள தமிழ் தான் நிறைய குழப்பம். ஏன்னா இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு சப்ட்ராக்டரு, மல்டிப்ளே இப்படியெல்லாம் சொன்னால் தான் தெரியும், மற்றபடி அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஏதேன் தோட்டத்துக்கு நடுவில் ஜீவ விருட்சம் கொடுக்கப்பட்டிருந்து யார் புசிக்கிறதுக்கு? ஆதாம் புசிக்க. ஆதாம் புசிச்சா யார் புசிப்பா? ஏவாள் புசி. ஏவாள் புசிச்சா யார் புசிச்சிருப்பா? சேம், காம், ஏப்பேத்துன்னு அவருக்கு சன்னதிகள் புசிச்சிருக்கும். அவர்கள் எல்லாம் புசிச்சிருந்தா யார் புசிச்சிருப்பா? நாமும் புசிச்சிருப்போம். நம்ம எல்லாம் வழி வழியாக புசிச்சிருந்தா நம்ம யாராவது ஒரு ஆள் மறித்திருப்போமா? வேதத்தை தான் நான் சொல்கிறேன், நம் கட்டுக்கதை சொல்லலை. நம்பினா முழுசா வேதத்தை நம்பிடணும். யாருமே மறிச்சிருக்க மாட்டோம். சரி, இது ஒருவேளை 6ஆம் மாத புசிக்கலாம் சன்னதிகள் வந்திருக்காதுன்னு சொல்லதுக்கும் வாய்ப்பில்லை. ஏன்னா ஆண்டவர் படைத்த உடனே நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு சொல்லிட்டாரு. இப்போ அந்த ஆதாம் அன்றைக்கு தவற விட்டுட்டான். இந்த ஜீவ விருட்சத்தை பறித்து புசிக்கிறதுக்கு பதிலாக எதை பறித்து சாப்பிட்டுட்டான்?
நன்மை தீமை அறியத்தக்கத. இனி அந்த நன்மை தீமை அறியத்தை சாப்பிட்டு அவன் ஒரு பாவையா, அதாவது மீறுதலுக்கு உட்பட்ட, மீறுதல்ங்கிற குணம் அவனுக்குள்ள வந்துட்டு, சொல்றதுக்கு கீழ்ப்படியாமைங்கிற குணம் அவனுக்குள்ள வந்து, இந்த கீழ்ப்படியாமையிலே அவன் இனி இந்த ஜீவ விருட்சத்தையும் சாப்பிட்டுட்டாமனா அந்த குணமே நம்ம எல்லாருக்கும் இருந்திருக்கும். இன்னைக்கு மரணம்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சே இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பார்த்துடுங்க. மரணம் உறுதி, நிரந்தரம் அல்ல இந்த வாழ்க்கைன்னு தெரிஞ்சு வாழ்கிற வாழ்க்கை கிடையில இது கூட இல்லைனா எப்படி இருந்திருக்கோம். ஆகவே தான் தேவன் இனி அவன் அந்த கனியை பறித்து, நம்ம முதல்ல இந்த உள்ள வாசித்து, ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு வராதபடிக்கு செய்யணும்னு அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தின தேவன். அப்போ இந்த ஏதேன் தோட்டம் இன்னைக்கு அங்கே இருக்குது, ஈரானில் இருக்குது, ஈராக்கில் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்களே, அது எங்கே இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறியா? எங்கே இருக்கும்? அது வேதந்தனமாக சொல்லியிருக்கு, அதை தானே நம்ம பேசியிருக்கோம். அது எங்கே இருக்குது? அதே இடம் மாறாமல் ஏதேன் தோட்டத்தில் நடுவில் இருந்து அது அப்படியே பரதேசுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கு. அது அங்கே இருக்குது. இங்கே இருந்து அந்த ஆதாமை துரத்தி விட்ட, அதாவது நம்ம ஆதாம் வழியில் நம்மளை துரத்தி விட்ட தேவன் நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க சிலுவையில் அவருடைய இரத்தத்தை சிந்தி நமக்காக தந்து நம்ம பரதேசுக்கு கொண்டு போய், நம்ம மரண வேளையில் நம்மளை பரதேசுக்கு, அதுதான் சொன்னேன், எங்கள் தாத்தாய்க்கு மரண வேளை எத்தனை சந்தோஷமான ஒன்றாக இருந்துன்னு, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பான்னு சொல்லி அந்த ஜீவ விருட்சத்தை அதை சாப்பிட்டா அடுத்து மரணம் இல்லை, நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன் என்றென்றைக்கும். வேதம் சொல்லுது, நாம் 1000-10,000 ஆண்டுகள் மாத்திரமல்ல, யுகாயுகமாய் நித்திய காலமாய் அவரோடு கூட ஆளுகை செய்வோமா, அவரோடு கூட வாழ்ந்திருப்போமா. அதற்காக நம்மளை எங்கே அழைத்துட்டு போறாரு? தேவனுடைய பரதீசுக்கு அழைத்துட்டு போறாரு. சரி, நம்மளை இப்படி அழைத்துட்டு போற தேவன் இனி ஒரு பக்கம், சரி, ஒரு பக்கம் இருந்த கள்ளனுக்கு பரதீசு, இன்னொரு பக்கம் இருந்த கள்ளனுக்கு அப்ப என்னவா இருந்திருக்கும்? ரெண்டு பக்கம். நான் முதல்ல சொன்னேன், நம்ம எல்லாரும் கள்ளன் தான். அந்த பைபிளுக்கு விளக்கத்தில், வேதத்துக்கு வெளிச்சத்தில் நம்ம எல்லாரும் பாவிகள் தான். நாம் எல்லாரும் பாவம் செய்து, அடுத்தே சொல்லுங்கம்மா, நீங்க கொஞ்சம் வசனம் கரெக்டா, தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் போனோம். இப்போ ஒரு பக்கம் இருந்த ரெண்டு கள்ளனும் ஒன்று தான். ஒருத்தன் ஏற்றுக்கொண்டான், அவனுக்கு பரதீசில் போனால் என்ன கிடைக்கும்? நான் சொன்னேன், ஜீவ விருட்சம் கிடைக்கும், காலாகாலமாய் யுகாயுகமாய் அவரோடு கூட வாழ்ந்திருக்க முடியும். இன்னொரு கள்ளனுக்கு நிலைமை என்ன ஆயிருக்கும்? இவனுக்கு நித்திய வாழ்வுனா அவனுக்கு 2ஆம் மரணம்னு எழுதப்பட்டிருக்கு. 2ஆம் மரணமாகி அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். யாரு? தேவனை மறைக்கிறவர்களோ, தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களோ, தேவனை ஆராதிக்காதவர்களோ. அதுவும் வெளிப்படுதல் தான் எழுதப்பட்டிருக்கு. ஒரு மரணத்தோடு முடிந்து போகல, நியாய தீர்ப்புக்கு பின்பாக மீண்டுமாய் அவர்கள் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள் எழுதியிருக்கு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே மனிதனால் மரணம் மனுக்குலத்திற்கு நம்ம எல்லாருக்கும் சொந்தமாக்கப்பட்டது, நம்ம எல்லாருக்குள்ளேயும் கடந்து வந்தது. அதே போல் ஒரே மனிதனால் உயிர்ப்பிப்பும் நமக்குள்ள கடந்து வரப்பட்டது. ஆதாம் மரணத்தை நமக்கு கடத்தினாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை நமக்கு கொண்டு வந்தார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்ன தேவன் நமக்கு, நாம் தேவனை ஆராதிக்கிறோமே, காலாகாலமாக, என் சின்ன வயசுலேருந்தே ஆராதிக்கிறேன், இத்தனை வருஷமாக நான் ஆலயத்துக்கு வாரேன், ஆனாலும் நான் நினைத்த சில நன்மைகளை இன்னும் கண்டதில்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு, சொல்லுங்கம்மா, சரிதான் சொல்லுங்க, சரியாதான் சொன்னீங்க, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தமாக இருக்கிறது. அவர் நமக்கு ஒரு மரணத்தோடு நம்மளை விட்டு போவேன்னு சொல்லி நம்மளை அழைக்கல, நித்திய ஜீவனை தருவேன்னு சொல்லி நம்மை அவருக்கென்று தெரிந்து கொண்டிருக்காரு. அந்த பவுல் சொன்னதை நான் மீண்டுமாய் உங்களுக்கு நினைப்பூட்டுறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் ரட்சிப்பு பரிபூர்ணப்படாது, அவரை வாயினால் அறிக்கைப்படணும். எப்படி அறிக்கை பண்ணுவீங்க? எப்படி அறிக்கை பண்ணுறது? எப்படி? சபையில் வந்து ஆண்டவர் எனக்கு சுகம் தந்தாருன்னு சொல்கிறதா? உங்கள் பகுதியில், உங்கள் சுற்றுப்புறம், உங்கள் பக்கத்து வீடு, நீங்கள் வேலை செய்கிறவங்கள்ட்ட, அவங்களுக்கு ஆண்டவருடைய செய்தி அவங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பே இருக்காது. அவங்கள்ட்ட சொல்லுங்கள், தேவன் நல்லவர், தேவன் எனக்கு சுகம் தந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாய் மரணத்துக்கு பிந்தைய ஒரு வாழ்க்கை உண்டு. அதை வேதம் சொல்லுது. இனி ஒரு பிறப்பு இல்லை,
இனி ஒரு ஜென்மம் இல்லை, மரணம் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. தெளிவாக சொல்லிக் கொடுங்க. வேதம் மட்டும்தான் மரணத்துக்கு பிந்தைய வாழ்க்கையை சொல்லுது. தேவன் எனக்கு அதை சொல்லிட்டு தேவன் எனக்கு சுகம் தந்தார், நீ என் கூட வா, ஒரு நித்திய வாழ்வு உனக்கும் கிடைக்கும்னு நீங்கள் அறிக்கையிட்டு அவர்களை ஆலயத்துக்கு நேராக அழைத்து வாருங்க. தேவன் உங்களுக்கும் பரதீசில் இருக்கிற ஜீவ விருட்சத்தை தருவார். தேவதனமாக நம்ம எல்லாருக்குமே, எல்லாரும் இழந்து போன அந்த ஜீவ விருட்சத்தை, நம்ம ஆதாம் வழியாய் தொலைத்து போன அந்த ஜீவ விருட்சத்தை, ஆதாம் வழியாய் இழந்து போன அந்த நித்திய ஜீவனை ஆண்டவர் படைத்த போது பகலின் குளிர்ச்சியான வேளைகளில் எல்லாம் அந்த ஆதாமோடும் ஏவாளோடும் உலாவின அந்த தேவன் எல்லா யுகங்களும் எல்லா காலங்களும் நம்ம என்றும் ஒரு பாட்டுப்படி வரும், என்றும் அவரோடு வாழ நம்ம அவருக்காக தெரிந்து கொண்டார். எப்போது நித்திய காலமாய் அவருக்கு கூட வாழ்கிறதுக்காக தெரிந்து கொண்டிருக்கார். இந்த நல்ல தெரிந்து கொள்ளுதலை இழந்து போகாதபடி சத்ருவாகிய சாத்தான் அவனுடைய தந்திரங்களை எல்லாம் எடுத்துட்டு வருவான். அந்த தந்திரங்களுக்கு ஒன்றும் பலியாகாதபடிக்கு ஆண்டவருக்குள் நிலைத்திருந்து அநேகரை தேவராஜ்யத்துக்கு நேராய் கொண்டு வந்து நீங்களும் தேவராஜ்யத்திற்கு உங்களை சொந்தமாக்கி கொள்ளும்படி இந்த நல்ல நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இந்த அருமையான பாக்கியத்தை இழந்து போகாதவங்களை கேட்டு இந்த வார்த்தைகளை சுருக்கிறேன். இந்த வார்த்தைகளால் தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்திலே இருந்து ஜெபம் பண்ணுவோம். கடைசி ஜெபம். ஆண்டவரே, நான் சொன்னது மாதிரி என்னை மாத்திரம் அல்ல, என் குடும்பத்திலே இன்னும் இத்தனை பேர் தேவனை அறியலையே, அவர்கள் நித்திய மரணமாகிய 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலில் தள்ளப்பட்டு விடக்கூடாது. எனக்கு பக்கத்து வீட்டில், எனக்கு சொந்தத்தில், என் சொந்த ஊரில் இப்படி ஒவ்வொருத்தரையும் நினைவு கூர்ந்து ஜபிப்போம். இன்றைக்கே நாம் போய் அவர்கள்ட்ட ஆண்டவரை குறித்து சொல்லுவேன். நிச்சயமாக சொல்கிறேன், வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் எத்தனை நாள் ரட்சிக்கப்பட்டு அவன் ஆலயத்துக்கு வந்தாலும் அவன் கனி கொடுக்காத வரைக்கும் அது வீணான ஒன்றாயிருக்கும். எப்படி நம்ம கனி கொடுக்க முடியும்? ஆண்டவருடைய அன்பை அடுத்தவர்கள்ட்ட சொல்லாமல், ஆண்டவரை பற்றி அடுத்தவர்கிட்ட நம்ம சொல்லாமல், ஆலயத்துக்கு நம்ம ஒருவரை கூட அழைத்து வராமல் நம்ம எப்படி கனி கொடுக்க முடியும்? கனி கொடுக்கணும்னா நம்ம நிச்சயமாக யார் ஒருவரையாவது தேவ அன்புக்கு நேராக கொண்டு வரணும். நம்முடைய வாழ்நாளில் நான் ஒருவரை கூட இன்னும் தேவனுக்கு நேராக நடத்தலைன்னு நினைக்கிறவங்க இன்றைக்கே ஒருத்தர்கிட்ட நான் சொல்லணும்னு அது உங்களுக்கு பிரதிஷ்டை ஆகிடுங்க. இது உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்த இருளின் அனுபவங்களை மாற்றும், இதுவரை இருந்த வெறுமையின் அனுபவங்களை மாற்றும். எப்படி பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் ஆழத்தின் மேல் இருளாக இருந்ததோ அதை மாற்றதுக்காக தேவன் செய்த திட்டங்களைப் போல இன்றைக்கு நீங்கள் ஒரு பிரதிஷ்டையும் ஒரு தீர்மானமும் எடுத்தால் இருள் உங்களில் மாறி தேவ வெளிச்சம், ஆதியாகமம் 1:3 சொன்னது போல வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். அந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் உருவாக்கும். ஒன்றுமில்லாமல் வெறுமையாக இருந்த பூமியில் வெளிச்சம் உண்டான பிறகு ஒவ்வொரு நாளும் தேவன் ஒவ்வொன்றையும் உண்டாக்கினார். சங்கீதம் 24:1 இப்படி சொல்லுகிறது, பூமியும் அது நிறைவும். ஆம், வெறுமையாக இருந்த பூமி இப்பொழுது நிறைவாய் மாறி போனது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையை நிறைவாய் மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையில் இருளின் அனுபவங்கள் மாறும். ஒரு பிரதிஷ்டை எடுங்க. ஒரே ஒருத்தட்ட நான் இந்த மாதம் முடிவதற்கு முன்பாக, இந்த சுதந்திர தினத்துக்கு முன்பாக ஒருத்தருக்காவது ஆண்டவரை பற்றி சொல்லுவேங்கிற ஒரு தீர்மானத்தை எடுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆமையும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே, ஆதியும் நீரே,
நம்மோடு கூட இருந்தபடியால் அவரை ஸ்தோத்தரிப்போம். ஆராதனைக்கு நம்மை கூட்டி சேர்த்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். வருகிற நாட்களில் இன்னும் ஒரு கூட்ட ஜனங்களை ஆதாயமாக்கிக் கொள்ள நம்ம ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். எங்கள் அன்பின் பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே, இந்த ஆராதனை நாளில் கர்த்தாவே, இந்த முழு நாளிலே நீர் எங்களுக்கு ஆராதனையும் ஆசீர்வதித்து தந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மகிமையுள்ள ஒரு ஆராதனை தந்தீரையா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆராதனை வேளையில் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம், உம்முடைய மகிமை எங்கள் மத்தியில் இந்த சபையில் உலாவினதை நாங்கள் உணர்ந்தோம் ஐயா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, தேவரே நல்ல ஒரு சங்கீத பகுதியை தந்தி ஆண்டவரே, தேவனுக்கென்று காணிக்கைகளை செலுத்த ஒவ்வொருவரையும் தேவரீர் பலப்படுத்தினீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த காணிக்கைகளை பரலோகம் அங்கீகரித்திருக்கிறதுக்கு அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நல்ல ஒரு தேவ செய்தி உம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்தீரையா. கர்த்தாவே, இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனை அநேகருக்கு சொல்லி அநேகரை தேவனுக்கென்று தேவராஜ்யத்துக்கென்று ஆதாயமாக்கும்படி தங்களுடைய வாழ்க்கையிலும் நித்திய ஜீவனை ஆண்டவரே பெற்றுக்கொள்ளும்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராகையா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, தூரத்திற்கும் சமீபத்திற்கும் ஆண்டவரான தேவரீரே, நாளின் ஆராதனைக்கு வர முடியாத ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன், அவர்களையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. கர்த்தாவே, இந்த சபையை நடத்துகிற அருமையான தேவ ஊழியரையும் உடைய கரத்தில் தருகிறேன் ஐயா. வருகிற நாட்களிலே வல்லமையாய், இன்னும் வல்லமையாய் தேவ ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் பலப்படுத்துவீராக. அருமையான ஆராதனை நடத்தின ஆண்டவரே ஊழியருடைய அருமையான வாழ்க்கை துணைக்காய் ஸ்தோத்திரம். அவர்களையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. வல்லமை உள்ள ஊழியக்காரராய் கர்த்தர் மாற்றியிருக்கிற அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் வல்லமையும் பலத்தையும் கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தெரிகிறையா. தங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவைகளோடு, என்ன எதிர்பார்ப்புகளோடு, என்ன ஏக்கங்களோடு இந்த நாளில் வந்திருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறிவீர் ராஜா. அப்பா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற எங்கள் ஆண்டவரே, ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உண்டு பண்ணின எங்கள் தேவாதி தெய்வமே, இப்பொழுதும் இவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறைவாக்குவீராகையா. கர்த்தாவே, திருப்தியான நன்மைகளோடு ஆசீர்வாதங்களோடு வாழ்ந்திருக்கும்படி இவர்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரை நினைக்கிறதற்கும் விரும்புகிறதற்கும் மேலான நன்மைகளால் திருப்தியாக்குவீராக. கர்த்தாவே, கிறிஸ்து இயேசுவுக்குள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே ராஜா. அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் நிறைவாவதாக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தையின்படி, இனி நீ அழுது கொண்டுரா என்ற வார்த்தையின்படி, இனி நீ அழிந்து துரிவதில்லை என்ற வார்த்தையின்படி, இந்த நொடிப்பொழுதிலிருந்து கர்த்தாவுடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்மையாய் மாறட்டும் ஐயா. கர்த்தாவே, இவர்களை காண்கிறவர்கள் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லும்படியான அற்புதங்களும் அதிசயங்களும் இவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவாய் உண்டாவதாக. பரலோகத்தின் தெய்வமே, காலம் கடைசியா இருக்கிறதையா, தாங்களும் ஆயத்தப்படுத்த தங்களோடு கூட ஒரு கூட்ட ஆத்துமாக்களையும் ஆதாயப்படுத்தும்படி இவர்களை பலத்தினால் அபிஷேகத்தினால் கர்த்தர் இந்த வேளையில் நிரப்புவீராகையா. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் தருகிறேயா. நாங்கள் அனைவரும் உம்முடையவர்களையா. உம்முடைய வருகை வட்டும் எங்கள் ஒவ்வொருவரை ஆண்டவரே இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்வீராக. கர்த்தாவே, சகல துதி கனம் மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபம் கேளுங்க எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.